மக்களவை தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் தமது கட்சிக்கு ஆதரவு அளிப்பார் என்று நம்புவதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கட்சி தொடங்கி ஓராண்டு கடந்துவிட்டது. கிராம சபை கூட்டம், சுற்றுப்பயணம் என தம்மை ஓர் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்ட கமல், கட்சி ஆரம்பித்த ஓராண்டு இடைவெளியிலேயே தேர்தலை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களின் கூட்டணி கணக்கை பெரும்பாலும் இறுதி செய்துவிட்ட நிலையில் மக்களை நம்பி களமிறங்குவதாக அறிவித்த கமலுக்கு பேட்டரி டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கமலஹாசன், பாஜக எங்கிருக்கிறது என டார்ச் லைட் அடித்து தேடிக் கொண்டிருப்பதாக கிண்டல் அடித்தார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் தமக்கு ஆதரவளிப்பார் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆதரவு கேட்பதை விட கொடுப்பதுதான் பெரிய. கேட்பது என்பது ஒரு விதமான சங்கோஜத்தை இருதரப்பிற்குமே ஏற்படுத்தும். கொடுப்பது, கேட்காமல் கொடுப்பது பெரிய விஷயம், கேட்காமல் பெறுவதும் பெரிய விஷயம். நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். ரஜினியின் ஆதரவை கமல் கோருவது இது முதல் முறையல்ல. மக்கள் நீதி மய்யம் 2வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தபோதே ரஜினி வாழ்த்து தெரிவித்ததற்கு நல்லவர்களின் ஆதரவு இருந்தால் 40ம் நமதே என ரஜினியின் ஆதரவை எதிர்பார்ப்பதை வெளிப்படுத்தியிருந்தார் கமலஹாசன். சட்டமன்ற தேர்தலை தமது இலக்கு என ரஜினி ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்கும் கட்சிக்கே தமது ஆதரவு என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார். சார், தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் கட்சிக்கு தான் ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கட்சி, மாநில கட்சியா இல்ல மத்திய கட்சியா? தண்ணீர் ரெண்டுமே சேர்ந்து. தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக ரஜினி கூறியுள்ளார். எனினும் கமலுக்கு ஆதரவு அளிக்கப்படுமா என்பதை ரஜினி இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்பதே தற்பொழுதைய நிலையாகும். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.